ஏன் தங்கத்திலேயே இருக்கிறீர்கள், தாண்டி வர மறுக்கிறீர்கள்? சார் நாங்கள் லைஃப் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் சார். எங்கள் அம்மா சேர்த்து வச்சு அது மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிஸ்னஸ் டவுன்ஃபால் ஆகிறப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற சுச்சுவேஷனே அந்த கோல்டு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுச்சு. சொன்னாங்க உலகத்திலே அதிகமாக தங்கம் வாங்குற முதல் கண்ட்ரி இந்தியான்னு. இப்படி போய் அப்போ விலை உயர்ந்தாலும் தங்கம் வாங்கணும் தோன்றதுக்கான காரணம் என்ன? அதில் ஏதோ ஒரு ரசனை இருக்குது, விருப்பம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு பயன்பாடு, அழகு இருக்குது. உங்களுக்குலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரியாத ஆளுங்கள்லாம் எனக்கு தோணலை. குறைஞ்சிச்சு பாஞ்சுக்கிட்டு போனீங்க, ஓகே. ரேட்டு கூடுச்சுன்னு ஏன்டா போறீங்க? அடுத்த நாள் இன்னும் கூடிருச்சுன்னா அது லாஸ்ட் இயர் என்னோட ஒய்ஃபுக்கு பர்த்டே சார். அவங்க ஸ்மார்ட் ஃபோன் தான் கேட்டே இருந்தாங்க. பட் நான் என்னவோ தங்கத்தோட விலை ஏறிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. சரி ஒரு சின்ன பெண்டன்ட் மாதிரி கொடுக்கலாம், ஹார்ட்டின் போட்ட பெண்டன்ட் மாதிரி. அது அவங்க கிட்ட கொடுத்ததுல அவங்க ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டுருவாங்கன்னு தெரியல. பட் இதில் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உயர்ந்தாலும் தங்கம் வாங்குறதுல ஏதோ ஒரு விருப்பம் இருக்கு. என்ன ரீசன் அது? என் ஹஸ்பண்ட் என்ன நல்லா வச்சிருக்காரு அப்படின்றது நான் நகை போட்டுட்டு போகும்போதே தெரிஞ்சிரும் சார். என் வீட்டுக்காரர் நல்லா வச்சிருக்காருன்னு காட்டுறதுக்கு நகை தான் இருக்கு. What nonsense you are talking? மெட்டல்லையே வந்து ரொம்ப அழகான ஒரு கலர் வந்து கோல்டுக்கு மட்டும் தான் சார் இருக்கு. வேற எதுக்குமே கலரே இல்ல சார். சோ வந்து மத்ததெல்லாம் ஒயிட்ல இருக்கும், பிளாக்ல இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா கோல்ட வந்து எல்லோன்னு கூட சொல்ல முடியாது, கோல்டன் எல்லோன்னு தான் சொல்லவே முடியும். சோ ஒரு அழகான ஒரு கலரே வந்து கோல்ட்ல தான் சார். அதன் அழகு இருக்கிறது. வேற என்ன காரணம்? விலை கூடினாலும் ஏன் வாங்குகிறீர்கள்? இப்போ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே போட்டுட்டு போன ஜுவல்ஸை போட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டிசைன் போட்டுட்டு போகும்போது என் சித்தியோ என் அத்தையோ வந்து நல்லா இருக்குடி வாங்கினா இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்குடி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. உன்ன மாதிரி பொம்பளைங்க இருக்கிறனால தான் நாட்டுல ஜவுளி கடைக்கு வெளியில பிளாஸ்டிக் சேர்ல வெயிட்டிங்ல இருந்தே பல புருஷங்க லைஃபே வீணா போகுது. இப்போ என் அம்மா என்கிட்ட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில கேட்டது எனக்கு ஒரே ஒரு தோடு மட்டும் வாங்கி கொடு. ஓகே, ஸோ அந்த இதை நான் கொடுக்க போகும்போது ஷீல் பி ஹாப்பி. மேபி இது ஒரு சக்சஸ் உடைய நிறைவு. அதுதான் மனசை நிறைவாக்குது. நகை மேல உள்ள ஒரு ஆசை தான். இவ்வளவு விலை ஏறினாலும் அதை வாங்க சொல்லுதுன்னா அது ஒரு ஆசை தான். அவ்வளவுதான் நியாயமான அது ஒரு உண்மையான ஆசையிலையும் அதை பார்த்தோன்னே நம்ம ஒரு பெருமை அடைகிற மாதிரி சார். அதை அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த நகை போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சார். அதை சேவிங்ஸ்னே நம்ம அப்புறம் பல விதத்துல எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். இதுல ஃப்ளா ரொம்ப இவங்களுக்கு கம்மியா இருக்கு. சோ தே ஜஸ்ட் கோ பை வித் தி ஓல்ட் புக். அதாவது சக்சஸ் புக் இருக்குல, அந்த சக்சஸ் புக் பேजेसல அவங்க போறாங்க. அவ்வளவுதான். அப்புறம் அவ்வளவுதான். என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. பணம் சம்பாரிச்சா தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்கினதுனால பணக்காரனான யாரோ ஒருத்தர் நிறைய பேர் இருக்காங்க சார். தங்கம் வாங்கினதுனால பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணதுனால பணக்காரன் வாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணதுனால பணக்காரன் வாங்க. அப்பலாம் நீங்க பேசினா நான் டேட்டா எடுப்பேன். நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். தங்கம் விலை ஏறுகிற போது கடந்த ஒரு வருடத்துல 2 வருஷத்துல நீங்கள் நினைத்தது என்ன, செய்தது என்ன? தங்க விலை ஏறுறப்ப வந்து என்ன தோணுன்னா, ஓகே நம்மள்ட்ட இருக்கிற தங்கத்தை வந்து நம்ம இன்னும் பாதுகாப்பா நம்ம பாத்துக்கணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பவுன்ல தான் சார் தங்க விலை ஏறின உடனே எல்லாருமே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னுடைய வளையல் வந்து ஒரு 50,000 வச்சிருந்தேன். என்னுடைய பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல இந்த இயர். உடனே என்ன பண்ண, ஏறணும் சந்தோஷமா இருந்துச்சு. நான் வெளியே எங்க வட்டிக்கு வாங்க வேண்டியதில்லை, என்னோட பொருளை போய் நான் மேல் கொண்டு வச்சு அந்த பணத்தை கொண்டு போய் என் பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் தான் யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட். ஓகே. இந்த ரேட் ஏறின பிறகு நகையை வாங்க கூடாது, வெளியே போட்டு போனா திருட்டு பயம் தான் இருக்கிறது. ஆமா, வெளியே போட்டு போனோம்னா எங்க கடைசியா உங்க நகை திருடு போச்சு. போல அப்புறம் என்ன, சும்மானா இதை கதை விடக்கூடாது. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அப்பாடா என்கிட்ட இவ்ளோ இருக்குடா, கொஞ்சமாவது சேர்த்து வச்சிருக்கோம், என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம். நல்ல வேளை வாங்கி வச்சிட்டோம். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. 2014ல இருந்து அப்பதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்பத்துல இருந்து நான் என்னென்ன நகை வாங்கியிருக்கேனோ எல்லா பில்ஸ் ஜாக்கிரதையா வச்சிருக்கேன். சோ இப்போ வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி ஓ இவ்ளோ கூட இருக்கு, இந்த நகைக்கு இவ்ளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம்யா சொல்லிட்டு கரெக்டா இது பண்ணிடுவேன். ஒரு கணக்கு போட்டு பாத்துக்கிட்டீங்க. ஒரு கணக்கு போட்டு அப்பா சோ I am a millionaire soon to be நான் நினைச்சேன். ஆத்தாடி ஆத்தா, எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. என்ன விலை ஏறும்போது நீங்க என்ன பண்ணீங்க? சார் நான் இப்போ ரீசெண்டா தங்கம் விலை ஏறினப்போ தீபாவளி சமயத்துல தங்கம் நிறைய வித்துட்டேன் சார். வித்துட்டீங்க? டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். கோல்ட் ரேட் ஏறும்போது பார்த்தீங்கன்னா 70,000 வந்தது பவுன். அந்த ரேட்ல என்கிட்ட இருந்து எல்லா நகையுமே கொண்டு போய் அடகு வச்சுட்டு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சார். ஏங்கப்பா பயங்கரமான அம்மாவா இருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா லேண்டோட வேல்யூ கம்மியா இருந்தது. எல்லா நகையும் கொண்டு அடகு வச்சிட்டீங்களா? ஆமா சார். அப்புறம் ஏதாவது யூசேஜ் இன்க்ளூடிங் ஒரு செயின் மட்டும், என்னோட கழுத்துல இருக்க அந்த ஒரு செயின் மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே அடகு வச்சிட்டேன். அருமையான பாலிசி, கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு கால் எடுக்கிறீங்க? ஒரே ஒரு செயின் மட்டும் போதும் அப்படின்னு, நல்லது கெட்டதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போறது கொண்டு வரா. அதுக்கெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் இப்போ ஃபேன்சி ஜுவல்லர்ஸ் எவ்வளவோ இருக்கு சார். ஆமா அவன் கிடக்குறா சார் மடங்க. லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது சேஃபா இருக்கும், அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பவுனை நான் திருப்பிட்டேன் அப்படின்னா திருப்பி போட்டுருவேன். ஏன்னா கோல்டு வந்து இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். என்னங்க சொல்றீங்க? ஏங்க அப்ப இன்னும் அதிகமான அமௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட்க்கு வைப்பேன். வச்சுட்டு
லேண்ட்ல வந்து வீடோ ஏதோ ஒன்று கட்டிட்டு நான் மணி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. ஸோ ஐடியா வந்து இப்போ இந்த கோல்டை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுடைய கணக்கு இந்த கோல்டை வச்சு லேண்ட் வாங்கணும், கோல்டை வச்சு வீடு கட்டணும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா 50% ஏறி இருக்காமே தங்கம். தங்கம் ஏறட்டும் சார், ஆனா அது வந்து ஒரு சைடு ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தானே சார் வைக்க முடியும். எப்ப பார்த்தாலும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போய் போட்டுட்டோம்னா நம்ம எங்க சார் வாழ்றது? வாடகை வீட்லயே இருந்துட்டே இருக்க முடியுமா? உங்களுக்கு எதுவெல்லாம் தெரிந்ததால் தங்கம் விலை உயருதே நம்ம வாங்காம இருக்கமேங்கிற பதட்டம் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஆக்சுவலா தங்க விலை ஏறணும்னே நான் யோசிச்சது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற தங்கம் எல்லாமே சஃபிஷியன்ட்டா இருக்கா, நம்மளுக்கு ஏத்த ட்ரெஸ்க்கு நம்ம எல்லாமே வச்சிருக்கோமா, ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளால வாங்க முடியுமா? ஏறி போச்சு, இனிமே வாங்குறது கஷ்டம். நமக்கு தேவையான அளவு தங்கம் இருக்கா? காசு இல்லப்பா. ரொம்ப அதிகமா தங்கம் தான் எல்லாம் அப்படின்னு இவங்க எங்கெல்லாம் ஓவர் ரேட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். சார் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது எமோஷனல் இது இருக்கக்கூடாது. அவங்க மோஸ்ட்லி இதெல்லாம் கொஞ்சம் எமோஷனல் பாண்டிங்கோட பண்ற மாதிரி தான் தோணுது. This is an unwanted statement irrelevant to the current situation. எமோஷனுக்குள்ளார நாங்கள் இது பண்ணல. கோல்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, என்னுடைய பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆனப்போ எனக்கு லேண்ட் இருக்கு. அந்த லேண்டை போயிட்டு நான் அப்போ போய் கவர்மெண்ட்ல வச்சு லோன் என்னால் வாங்க முடியல. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. அந்த ஸ்பாட் எனக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, எனக்கு கோல்டு தான் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த செகண்ட் நான் கோல்டை வச்சு எகைன் நாங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணோம். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. வேற எந்த இடத்துல கோல்டை ஓவர் ரேட் பண்றாங்க? நான் கோல்டு வச்சிருக்கேன், நீங்க இவ்வளவு கோல்டு வச்சிருக்கேன்றது வந்து அவங்க போடுறதுலயும் நம்ம கிட்ட இது ஷோ ஆஃப் பண்றதுலயுமே நிறைய பேருக்கு அதனால வந்து கஷ்டம் இருக்கு. இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமே, அந்த சைடுல லேண்ட் வாங்கியிருக்கலாமே क्वेश्चन வருமே தவிர, கோல்டு வாங்கும்போது இந்த டிசைன் தவிர்த்து வேற டிசைன் வாங்கியிருக்கலாமே வருமே தவிர ஏன் வாங்கினேன்னு வராது. நீங்க சொல்றது கரெக்ட். என்எஸ்சில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் 10 lakhs இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அதை ரிட்டர்ன்ஸ் எடுத்தேன் 14 lakhsக்கு நான் எடுத்தேன். இப்போ இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நான் கடை எழுதி வாங்கிடலாம்டா. 14 லட்சம் ரூபாய் கிடைச்சது. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 5 வருஷம். 5 வருஷத்துல 10 லட்சம் ரூபாய் போட்டது, 10 லட்சம் ரூபாய் போட்டது 14 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கேன். இப்பதான் எடுத்தேன். ரைட். இது மாதிரி பண்ணினா என்னன்னு கேக்குறேன். எங்கிட்ட ஓல்டு சீனா இருந்தாலும் ஒரு கோல்டு சீன் இருக்கு. 1 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்து கோல்டு உங்களுக்கு வந்துருதா? கிட்டத்தட்ட 10% 12% மேக்கிங் சார்ஜ் போயிருது, 3% ஜிஎஸ்டி போயிருது. நீங்க லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குனீங்கன்னா உங்களுடைய நகை கோல்டு ஒர்த் வந்து 87,000 88,000 மட்டும் தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம 1 லட்சத்துக்கு வாங்குறோம், அது 85,000 சொல்றீங்க, 88,000 சொல்றீங்க. ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள அது 1,10,000 கண்டிப்பா ஆகும். இது நம்பலாம், 100% நம்பலாம். இல்ல எல்லா வருஷமும் 50% ஏறும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இல்ல ஹிஸ்டாரிக்கலா நீங்க சொல்றதுனால சொல்றேன், கோல்டோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் 9%க்கு மேல இல்ல. ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. கோல்டு ஏறினதெல்லாம் ரொம்ப பொறுமையா ரொம்ப வருஷம் ஏறிச்சு. நல்லா ஏற ஆரம்பிச்ச பிறகு கிடுகிடுன்னு தான் ஏறுது. நல்லா கேக்குறாங்க டீடைல். கோல்ட நீங்க விற்க போகும்போதும் டிஸ்கவுண்ட்ல தான் சார் எடுத்துக்கறாங்க. எந்த கடையில சார் அதே ரேட்டுக்கு எடுத்துக்கறாங்க? வாங்கும் போதும் நட்டத்துல வாங்குறீங்க, விற்கும் போதும் நட்டத்துல விக்கிறீங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். லாஸே அதாங்க சார். எல்லாருமே வந்து இந்த போன 3-4 வருஷத்துடைய டேட்டாவை எடுத்துக்கிட்டு கோல்ட வந்து ஓவர் அப்சசிவ் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க உறுதியா சொல்ல முடியுமா இன்னும் 5 வருஷத்துல தங்க படுபாதாளத்துக்கு போயிரும்னு? தங்கம் வந்து குறையாது, இங்க இருந்து ஏறவும் செய்யாது. எப்பப்பெல்லாம் உலக நாடுல சண்டை வருதோ அப்போ மட்டும் தான் சார் தங்கம் ஏறும். என்னன்னா இவ்வளவு அறிவு களஞ்சியமா இருக்கு, எப்படிலாம் இவ்வளவு மேட்டர் தெரியுது? சயின்டிஃபிக் ப்ரூஃப் அது இல்லன்னா நான் எதையும் நம்ப மாட்டேன். கோல்டு விலை ஏற வாங்குறது குறைவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பார்ப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க இந்த லெவலுக்கு பிரேக் ஆகுமா இல்லையான்னு சொல்லி. ஒரு லெவலுக்கு பிரேக் ஆச்சுன்னா திருப்பி வாங்குறது என்ன வாங்கலையோ அது வந்து சேர்ந்து வாங்கிடுவாங்க. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. சேர்த்து வாங்குவாங்க. அதை ஓ நகட முதல்ல நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு 10 நாள் பிசினஸ் இல்லைனாலும் 11ஆம் நாள் மொத்தமாக வந்து வாங்கிடுவாங்க. கண்டிப்பா. திங்க் பண்ண வச்சிட்டானே. ஓகே, நான் ஒன்று சொல்றேன். ஆக்சுவலா இப்போ இவங்க எல்லாத்தையுமே கொண்டாந்து கோல்ட்லேயே போட்டுட்டு இருக்காங்க. நீங்களாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? நாங்கள் நார்மலி லேண்ட் அண்ட் கோல்டு. அப்போ நீங்களும் கோல்டுலேயே ஃபுல்லாலாம் போடுறது இல்லை? மண்டை ஒரு தினுசா இருக்க அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா.